الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم كل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவினுடைய முதலுரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இப்போது பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் ஒரு கோடை காலம். வெப்பச்சலனத்தை அதிகமாக உணர்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் நம்முடைய வயதும் காலமும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எப்போதும் இருப்பதை விட வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் வானிலை ஆய்வு மையம் இந்த ஆண்டு கடுமையான வெப்பச்சலனம் இருக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த ஆண்டும் வெப்பச்சலனத்தினுடைய பாதிப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். மனித பார்வையில் இந்த வெப்பம் என்பது சூரியனிலிருந்து வெளிப்படுவதாக நாம் எல்லோருமே தெரிந்திருக்கிறோம், உணர்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம், அது சார்ந்து படித்திருக்கிறோம். ஆனால் அது சூரியனிலிருந்து வெளிப்படுகிற வெப்பமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதை எவ்வாறு நமக்கு குறிப்பிட்டு சொல்லித் தருகிறார்கள் என்றால், இதஸ்தத்தல் ஹர்ர ஃபஅப்ரிது அனி ஸலாத்தி ஃபஇன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வாழ்ந்த காலம் இப்போது இருக்கிற மாதிரியான நவீன கண்டுபிடிப்புகள் இல்லாத மிக ஒரு கடினமான உணவு பற்றாக்குறை, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான காலகட்டமாக இருந்தது. அவர்களுடைய காலம் அங்கே ஏசி, ஃபேனு, ஏர் கூலர் அது மாதிரி எதுவும் இருக்கவில்லை. பாலைவன மணல், சூரியனிலிருந்து வெளிக்கிளம்புகிற அந்த வெப்பம் அந்த மண்ணிலே படுகிற போது அது இன்னும் சற்று அதிகரித்து வெளிப்படுத்துகிற நிலையாகத்தான் உணர்கிற காலகட்டத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வாழ்ந்தார்கள். இப்போதும் அதே வெயில் அங்கே இருந்தாலும் கூட அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நவீன கண்டுபிடிப்புகளை நிறைய வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் அதுவெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு கோடை காலத்தை அடைகிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஃபஇன்ன ஷத்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஃபஇன்ன ஷித்தத்தல் ஹர்ரி ஃபஅப்ரிது அனி ஸலாத்தி. நீங்கள் வெப்பம் கடுமையாகிற போது, கடுமையான வெப்பம் இந்த லுகருடைய நேரத்தில் இருக்குது அப்படி நீங்க உணர்கிறீர்கள் என்றால் லுகர் தொழுகையை சற்று தாமதப்படுத்தி தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சஹாபாக்களுக்கு சற்று ஆசுவாசத்தை சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, ஃபஇன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம். இந்த வெப்பம் நம்முடைய பார்வையிலிருந்து சூரியனிலிருந்து வருவதாக நாம் அறிந்து கொண்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இது நாம் உணர்கிற இந்த கோடை வெப்பம் என்பது நரகத்தினுடைய வெப்ப காற்றினுடைய வெளிப்பாடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம், புகாரி ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த வெப்பம் சூரியனுடைய வெப்ப காற்றின் வெளிப்பாடு. இன்னொரு செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், வஸகத்தின் ஆறு இலா ரப்பிஹா. நரகம் அல்லாஹ்விடத்திலே ஒரு முறையீட்டை முன்வைத்தது, ஒரு கோரிக்கையை வைத்தது. ஃபகாலத் யா ரப்பி அகல பஅலி பஅலன். இறைவா, எனது ஒரு பகுதியை மற்றொரு பகுதி சாப்பிட்டு விட்டது என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது. அப்படி என்றால்
நிறைய ஹோட்டல்களில் டீ கடைகளில் கங்கெடுப்புகள் வைத்திருப்பார்கள். இந்த கங்குகள் தன்னை எப்படி வெப்பச்சலனத்தோடு அது தூண்டப்பட்டு இருக்கின்றதோ அது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இரும்பையும் நெருப்பு பாலமாக மாற்றுகிறது. அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கங்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்து சாம்பலாக மாறுவதை போல தன்னை சுற்றி இருக்கிற இரும்பு, அந்த இரும்பு துண்டும் அந்த நெருப்பால் அரிக்கப்பட்டு ஓட்டை விழுந்து விடுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப இதுவே இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, நரகம் என்பது மிக கடின கொடூரமான ஒன்று. அதுவே அதற்கு ஒரு ஆசுவாசம் தேவைப்படுகிறது. இறைவா, எனது ஒரு பகுதியை மற்றொரு பகுதி சாப்பிட்டு விட்டது என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு ஆசுவாசத்தை தேடி முறையிடுகிற போது அல்லாஹ் அதற்கு அதினலஹா நஃபஸைனி, அதற்கு அல்லாஹ் 2 அவகாசங்களை வழங்கினான். நஃபஸிம் ஃபிஸ் சித்தாய் வ நஃபஸிம் ஃபிஸ் ஸைஃப். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், கோடை காலத்தில் ஒரு மூச்சு விட்டுக் கொள்வதற்கும் குளிர்காலத்தில் ஒரு மூச்சு விட்டுக் கொள்வதற்கும் அல்லாஹ் அதற்கு அவகாசம் அளித்தான், அனுமதி கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபஹுவ அஸத்துமா தஜுதூன மினல் ஹர்ரி வ அஸத்துமா தஜுதூன மின் ஸம்ஹரீர். நீங்கள் கோடை காலத்தில் உணர்கிற கடுமையான வெப்பமும் குளிர்காலத்தில் உணர்கிற கடும் குளிரும் நரகத்தினுடைய மூச்சு காற்று என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். மேல சொன்ன செய்தியில இந்த சூரிய வெப்பம் என்பது நரகத்தினுடைய வெப்பக்காற்று என்று சொன்னார்கள். இந்த செய்தியில நரகத்திற்கு அல்லாஹ்விடத்தில் அவை கோரிக்கை வைத்த போது அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒரு ஆசுவாசத்தை ஏற்படுத்துவதற்காக 2 மூச்சுக்களை விட்டுக் கொள்வதற்கு அல்லாஹ் அவகாசம் அளித்தான். எனவே நீங்கள் கோடை காலத்தில் உணர்கிற கடும் வெப்பம் என்பது நரகத்தினுடைய மூச்சு காற்று என்று சொன்னார்கள். இது மட்டுமில்லை, ஒரு மனிதனுடைய உடலினுடைய வெப்பம் 38 to 40 டிகிரிக்குள்ளாக இருக்க வேண்டும் தோராயமாக. அதற்கு அது குறைந்து போனாலும் பிரச்சனை, அதிகரித்து போனாலும் பிரச்சனை. அப்படிப்பட்ட அந்த வெப்பம் அதிகரித்தது என்று சொன்னால், காய்ச்சலாக வெளிப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹும்மி மின் ஃபைஹி ஜஹன்னம் ஃபஅப்ரிதுஹா பில் மாயி. காய்ச்சல் என்பது நரகத்தினுடைய பெரும் மூச்சு காற்றினால் உண்டாகிறது. காய்ச்சல் எங்கிருந்து வருது? நாம செய்த சில தவறுகளை முன்வைத்து சொல்வோம், இதனால காய்ச்சல் வந்துட்டு, இந்த வெப்பம் சூரியனிலிருந்து வெளிப்படுது என்று சொன்னாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், இந்த காய்ச்சல் நரகத்தினுடைய மூச்சு காற்றினால் உண்டாகிறது. அதை நீங்க தண்ணீரால தணிச்சுக்கிடுங்கன்றாங்க. காய்ச்சல் வந்தா மருத்துவமனைக்கு போறோம், ஒரு ஒயிட் காட்டன் துணியை தண்ணியில நினைச்சு அதை பிழிந்து நெற்றியில போடுறாங்க. சூடு தணிந்து போகிற வரைக்கும் அதை செய்ய சொல்கிறார்கள், தணிந்து போகிறது. இது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன விஷயம்தான். அப்ப இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வெப்பம் என்பது எங்கே இருந்து வருகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள் என்றால், நரகத்தினுடைய வெப்ப காற்று, நரகத்தினுடைய மூச்சு காற்று என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இதை தாண்டி நிறைய இருக்குல்ல, எரிமலை இருக்கிறது, அதே போல அணுகுண்டு இருக்கிறது, நெருப்பு என்பது சமையலுக்கு பயன்படுத்துகிற நெருப்பு இருக்கிறது, இரும்பை உருக்குவதற்கு வளைப்பதற்கு பயன்படுத்துகிற வெப்பம் இருக்கிறது. ஒரு 100 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை ஒரு கடின இரும்புக்குள் செலுத்தினால் ஆவி வெளிக்கிளம்புகிறது. அதுல இன்னொரு 1000 சேர்த்துக் கொண்டோம் என்று சொன்னால் இரும்பு திரவ நிலைக்கு வந்து விடுகிறது. அதே போல அணுகுண்டாக இருக்கட்டும், எல்லா வகை நெருப்புகளுமே தனித்தனியாக பார்க்கிற போதே நமக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது, பயத்தை உருவாக்குகிறது. சூரிய வெப்பம் என்றால் ஆபத்து. அதிலிருந்து தற்காத்துக்கிறதுக்கு தான் நிறைய ஜூஸா குடிக்கிறோம், ஏசியில இருக்கிறோம், ஏர் கூலர்ல இருக்கிறோம், ஃபேன்ல இருக்கிறோம், சுற்றுலா தலங்களுக்கு போறோம், நதிகளில் போய் குளித்து மகிழ்கிறோம். இப்படி நம்ம பாடியா கூடிய கூலா வச்சுக்கல அப்படின்னு சொன்னா பிரச்சனை வரும் என்று யோசித்து அதற்கு தற்காப்பு முறைகளை கையாளுகிறோம். சில வெப்பச்சலன வேலைகளில் ஈடுபடுகிறவர்கள் சில உபகரணங்களை, பாதுகாப்பு கவசங்களை பயன்படுத்துகிறார்கள்.
அதே போல வெயில் காலங்கள்ல கொடை பிடிச்சி நடக்கிறோம், மரத்து நிழல்ல போய் நிக்கிறோம், இப்படி பல விஷயங்களை செய்கிறோம். எது எப்படியோ இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெப்பம், அது சூரிய வெப்பமாக இருந்தாலும், காய்ச்சலாக இருந்தாலும், அணுகுண்டாக இருந்தாலும், அது இரும்பை உருக்குவதற்கு வளைப்பதற்கு பயன்படுத்துகிற வெப்பமாக இருந்தாலும், எல்லா வகை வெப்பமுமே தனித்தனியாக பார்க்கிற போதே அச்சத்தை ஏற்படுத்துகிறது அல்லவா? இவை எல்லாவற்றையும் ஒரு கற்பனையில் நேர்கோட்டில் கொண்டு வந்து சேர்த்தோம் என்று சொன்னால் தாங்க முடியுமா? அப்படி தனித்தனியாக இருக்கக்கூடிய வெப்பத்தையே தாங்கிக் கொள்ள முடியாத மனிதன் அதை பல கூறுகளாக பிரிக்கிறான். காய்ச்சல் என்றால் 110 டிகிரி, ஒரு இரும்பு ஆவி வெளிக்கிளம்ப வேண்டும் என்று சொன்னால் 100 டிகிரி, அது திரவ நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் 1100 டிகிரி, ஒரு சூரியனுடைய மையப்பகுதியினுடைய வெப்பம் 1,00,000 டிகிரி, அதனுடைய மேற்பரப்பினுடைய வெப்பம் 6000 டிகிரி செல்சியஸ், ஒரு அணுகுண்டு அது விமானத்தில் இருந்து புறப்படுகிற போது 10,000 டிகிரி செல்சியஸ், அது பூமியை வந்தடைகிற போது 6000 டிகிரி செல்சியஸ், ஒரு எரிமலையினுடைய வெப்பம் இத்தனை டிகிரி செல்சியஸ், இப்படிலாம் சொல்றானே. அல்லாஹ் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய நெருப்பின் அளவு, வெப்பத்தின் அளவு குறைவுதான். அதை தாங்கிக் கொள்ள முடியாத மனிதன் அதை பல கூறுகளாக பிரிக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், தன்னுடைய தூதரை பார்த்து கேட்கிறான், ஒமா அதுராக்கமல் ஹுத்தமா, ஹுத்தமா என்பது என்னவென உமக்கு எப்படி தெரியும்? தெரியுமா? நாருல்லாஹில் மூக்கதா, அது மூட்டப்பட்ட அல்லாஹ்வின் நெருப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன மூட்டப்பட்ட நெருப்பு? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நபி தோழர்களுக்கு சொல்லுகிறார்கள், தோழர்களே, உங்களுடைய உலக நெருப்பு, உலக நெருப்பு என்றால் இப்ப நம்ம சொன்னமே, இது எனக்கு தெரிந்தவரை தெரியாத எத்தனை இருக்கிறதோ எல்லா வெப்பத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய உலக நெருப்பு நரக நெருப்பிலிருந்து நாம் கணக்கு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரே 1% தான் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறான். அந்த 1% தான் அணுகுண்டு, அந்த 1% தான் காய்ச்சல், அந்த 1% தான் சூரியன், அந்த 1% தான் எரிமலை, அந்த 1% உள்ளடக்கியதான் சமையலுக்கு பயன்படுத்துகிற வெப்பம். எல்லா வகை வெப்பமுமே நரகத்திலிருந்து இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 1% வெப்பம். சஹாபாக்கள் அப்படியே பயந்து போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதே போல இன்னொரு 69 மடங்கு அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் நரக வெப்பம் என்பது 70 மடங்கு கொண்டது. 1% நம்மளால தாங்க முடியலையே. அதான் அல்லாஹ் சொல்றான், உமா அதுரா கமல் குத்தமா, குத்தமானா என்னன்னு உனக்கு தெரியுமா? நாருல்லாஹில் மூக்கதா, அது மூட்டப்பட்ட அல்லாஹ்வின் நெருப்பு. மிக கடின கொடூரமான இந்த உலகத்தில் இருப்பதை போன்ற 69 மடங்கு அதிகப்படுத்தப்பட்ட 70 மடங்கு கொண்ட வெப்பம் என்று சொன்னால் தாங்க முடியுமா? நெருப்பாலான செருப்பு உள்ளங்காலில் மாட்டப்பட்டால் ஜிவ்வென்று மேலேறி மூளையை கொதிக்க வைத்து வடிந்து சிலாகித்து வெளியே ஓடுகிற நிலைக்கு தள்ளிவிடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களே. இந்த வெப்பத்தை நம்மளால் தாங்க முடியலையே, உலக வெப்பத்தை. அப்ப இந்த கோடை வெப்பம் என்பது நமக்கு மறுமைக்கான படிப்பினை. இதை என்னால தாங்க முடியலையே, இதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக நிறைய முயற்சிகளை மேற்கொள்கிறேனே, அந்த மறுமையில் இருக்கக்கூடிய நரக வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு நான் என்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன், என்ன அதற்காக வேண்டி பணிகளை செய்திருக்கிறேன், தொழுகை வணக்கம் போன்ற ஈடுபாடுகளில் எந்த அளவிற்கு இருக்கிறேன் என்பதை யோசித்து பார்த்து நம்மை சரி செய்து கொள்வதற்கான படிப்பினை என்பது இந்த வெப்பங்கள் என்பதை நாம் மனதிற்குள் ஆழ பதிவித்துக் கொள்ள வேண்டும். சரி, இந்த உலக வெப்பம் இருக்கிறது என்று சொன்னால் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலக வெப்பத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, ஏர் கூலர் இருக்குது, ஜூஸ் இருக்குது, குளிக்கிறதுக்கு தண்ணீர் இருக்குது, சுற்றுலா தலங்கள் இருக்கிறது, காற்றோட்டமாக வெளியில சேர போட்டு உட்கார்ந்துக்கலாம், என்னென்ன இருக்குதோ எல்லாம் இருக்கிறது. அப்படியே ஒருவன் இந்த வெப்பத்தில் மாட்டிக்கொண்டான் என்று சொன்னால், அவன் பொழைச்சிட்டான் அப்படின்னா கூட அந்த நோய் தீருகிற வரைக்கும் வலிக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். அல்லது ரொம்ப அதி தீவிரமான வெப்பச்சலனத்தில் ஒருவன் மாட்டிக்கொண்டான், நெருப்பில் மாட்டிக்கொண்டான், சூரிய வெப்பத்தால் மயங்கி விழுந்து செத்து போயிட்டான். எது எப்படியோ உலக வெப்பத்தில் ஒருவன் மாட்டிக்கொண்டான் என்று சொன்னால் சாகிற வரைக்கும் அந்த வலியும் வேதனையும் அவனுக்கு இருக்கும்.
செத்து போய் விட்டான் என்று சொன்னால் அந்த வலி அவனுக்கு தெரிவதில்லை. என்ன காரணம்? சாவு என்பது இந்த உலகத்தில் வேதனையிலிருந்து காக்கிற கேடயமாக இருக்கிறது. மனிதர்கள் அப்படித்தான் நினைக்கின்றார்கள். அதனாலதான் தற்கொலைகள் என்பது அதிகமாக நடக்கிறது. மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், ஒரு வேதனை, ஒரு துக்கம் என்று சொன்னால் செத்து விடுவது மேல் என்று கருதுகிறான். செத்து போயிட்டோம்னா இந்த கடன் தொல்லை எனக்கு இல்ல, நோய் தொல்லை எனக்கு இல்ல, குடும்ப பிரச்சனை இல்ல, மனைவி தொல்லை இல்ல, கணவன் தொல்லை இல்ல, ஊர் பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்ல. சாவு என்பது இந்த உலக துன்பத்திலிருந்து காக்கிற கேடயமாக எனக்கு இருக்கிறது என்று கருதுகிறான். ஆனால் அதனாலதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் தற்கொலை ரொம்ப கம்மி, இல்லைன்னு சொல்ல முடியாது. பிற சமூக மக்கள் அதிகமாகவே இருக்கிறது. அப்போ சாவு என்பது இந்த உலகத்திலிருந்து வேதனையை காக்கலாம், மறுமையில் அப்படி நிற்காது. ஆனா மறுமையில ஒருவன் தப்பித்தவரி நரகத்திற்கு போய்விட்டான் என்று சொன்னால் அவன் விரும்புகிற மரணத்தை அங்கே அடைய முடியுமா? சாவு என்பதே கிடையாது. மரணத்திற்கே மரணம் வந்து விடுகிற மறு உலக வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில இன்னஹு மய்யாத்தி ரப்பஹு முஜ்ரிமன் ஃபஇன்னலஹு ஜஹன்னம லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. அல்லாஹ் சொல்லுகிறான், தனது இறைவனிடத்திலே குற்றவாளியாக வருபவனுக்கு நரகம் இருக்கிறது, அதில் அவன் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான், செத்துற மாட்டமா என்று நினைப்பான். வெந்து கொண்டே இருக்கிறதே, வேதனை தனியவே இல்லையே, என்னுடைய தோள்கள் திரும்ப திரும்ப போர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறதே, இந்த வேதனைக்கு விடுவே கிடையாதா, செத்துவிட மாட்டேனா என்று விரும்புவான். சாவு வராது. அல்லாஹ் சொல்லுகிறான், சாவு வராது. இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு. அப்ப இது என்ன படிப்பின? இந்த உலகத்தில் செத்துட்டோம்னா உலக துன்பத்திலிருந்து நாம தப்பிச்சுக்கலாம். மறுமையில சாவு வராத, நரகத்தில் சாவு வராத. சரி, சாவுதான் வரவில்லை, வேறு ஏதாவது ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு இடையிடையே மலக்குமார்கள் பாதாம் கீர், ரோஸ் மில்க், அது மாதிரி ஏதாவது ஜூஸ், தண்ணீர் கொண்டு வந்து தருவார்களா? அல்லாஹ் சொல்லுகிறான், மின் வராயிஹி ஜஹன்னம் வயுஸ்கா மின் மாயின் சதீத். அவனுக்கு முன்னே நரகம் இருக்கிறது, அவனுக்கு சீல் நீர் புகட்டப்படும், அதை அவன் மிடர் மிடராக விழுங்குவான், அது அவனது தொண்டை குழிக்குள் இறங்காது, நாலகா புறங்களில் இருந்தும் மரணம் அவனை நோக்கி வரும், ஆனால் அவன் சாக மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படிப்பட்ட கொடூரமான வெப்பம்! 70 மடங்கு கொண்டது. 1% வெப்பம் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதையே நம்மால் தாங்க முடியவில்லை என்றால் 70 மடங்கு கொண்ட வெப்பம். தப்பிக்க வழி இல்லை, சாவு கிடையாது. ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு ஏதாவது முறையான குடிபானம் உண்டா? சீலும் சலமும் தான் அவர்களுக்கு குடிபானமாக வழங்கப்படும். அதை அவர்கள் விழுங்குவார்கள், தொண்டை குழிக்குள் இறங்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சரி, வேற ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? கீழே நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய வெப்பம் ஒரு திசையில் இருந்து இருப்பதாக நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். அது மாதிரி அது ஒரு திசையில் இருந்தானே எரியும், மறு திசைக்கு ஓடி தப்பிச்சுக்கலாம்ல, மேல கீழே சைட்ல எங்கேயாவது எஸ்கேப் ஆகிக்கலாமா? அல்லாஹ் சொல்றான், யௌம யக்ஸாஹுல் அதாப் வமின் ஃபௌகிஹிம் வமின் தஹ்தி அர்ஜுலிஹிம் வயகூலு தூக்கு மா குன்தும் தஅலமூன். அவர்களின் மேல்புறத்தில் இருந்தும் கால்களுக்கு கீழே இருந்தும் அவர்களை வேதனை மூடிக்கொள்ளும். மேலை நெருப்பு, கீழே நெருப்பு. சரி, சைடு வழியா தான் தப்பிச்சு போயிடலாமா? அல்லாஹ் சொல்றான், இன்ன அஅதனாலில் ஸாலிமீன நாரன் அஹாத பிஹும் சுராதிகுஹா. அநீதி இழைத்தோருக்கு நாம் நரகத்தை தயாரித்திருக்கிறோம், அதன் சுற்றுச்சுவர்கள் அவர்களை சுற்றி வளைத்துக் கொள்ளும். எங்கேயும் தப்பிக்க முடியாது. மேல நெருப்பு, கீழே நெருப்பு, சைடுல நெருப்பு, எல்லா பக்கமும் நெருப்பு. அல்ல, யோசிச்சு பாருங்க. சாவு இல்லை, குடிப்பதற்கு முறையான குடிபானம் கிடையாது, தப்பிப்பதற்கு மேலோ கீழோ சைட்லயோ எங்கேயும் தப்பிக்க முடியாது. எல்லா பக்கமும் நெருப்பு பாலங்களாக அப்படியே தகித்து மின்னி கொண்டிருக்கும், எரிந்து கொண்டே இருக்கும், தனியாது என்கிற நிலை என்பது எவ்வளவு கொடூரமானது. ஃபேனெல்லாம் இப்ப அணைச்சு போட்டு கதவை சாத்திட்டு நம்ம இவ்வளவு பேர் ஜும்மாவில் உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கிடுங்க, இருக்க முடியுமா? வேத்து கொட்டும்ல. என்ன பாய் நீங்க ஃபேனை ஃபுல்லா அணைச்சு போட்டீங்களேன்னு கோவப்படுவோம், சண்டைக்கு போவோம்ல. இதையே நம்மளால தாங்க முடியலையே, ரொம்ப கொடூரமா இருக்குதே. அப்ப இது மறுமைக்கான படிப்பினை. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மறுமையோடு ஒப்பிட்டு சொல்லி தருகிறார்கள். தோழர்களே, நமக்கும் சேர்த்துதான் இந்த உலக வெப்பம் என்பது மறுமையோடு கவனித்தீர்கள் என்றால் ஒரே 1% தான். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இதைவிட மிக கொடூரமானது நரக வெப்பம் என்றால்
அங்கே எந்த ஒரு ஆசுவாசமும் கிடையாது. தப்பிக்க வழி இல்லை, தண்ணீர் கிடையாது, மரணம் இல்லை. சரி, கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு சொர்க்கத்துக்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா, அதுவும் இணை வைக்காத மக்களுக்கு, தான் விரும்புகிற மக்களுக்கு அல்லாஹ் நினைச்சா மன்னிப்பு கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஆனா இணை வைப்பில் மூழ்கி திளைத்து கிடந்தார்களே, இவர்களுடைய நிலை நிரந்தரமாக இருக்க வேண்டிய நிலை. அல்லாஹ் சொல்றான், இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா லித்தாகீன மஆபா, வரம்பு மீறியோரின் தங்குமிடமாக நரகம் காத்து கொண்டிருக்கிறது. அதில் அவர்கள் யுகம் யுகமாக தங்குவார்கள். ஒரு யுகத்துக்கு எத்தனை ஆண்டு யாருக்கு தெரியும்? எல்லையே கிடையாது. நிரந்தரமாக அதற்குள் கிடந்து வெந்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அத்தகைய கொடூர நரகத்திற்கான படிப்பினை தான் இந்த உலகத்தின் எரிமலையும் சூரியனும் காய்ச்சலும் அணுகுண்டும் துப்பாக்கி குண்டும் சமையலுக்கு பயன்படுத்துகிற வெப்பமும் இரும்பு சார்ந்த விஷயத்திற்கு பயன்படுத்துகிற வெப்பமும் எல்லா வகை வெப்பமும் அவைகளை நாம் உணர்கிற போது, பார்க்கிற போது, படிக்கிற போது நமக்குள் நினைவிற்கு வர வேண்டியவை இதைவிட கொடூரமானது நரக வெப்பம். அதிலிருந்து நான் என்னையும் என் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன முயற்சி மேற்கொண்டிருக்கிறேன், தொழுகை வணக்கங்கள் எப்படி என்னுடைய ஈடுபாடுகள் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், இது நிச்சயமாக ஒரு மூமினுக்கு படிப்பினை தரும் என்பதை மனதிற்குள் நாம் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த கோடை வெப்பம் கொடூர நரகத்தை விட மிக குறைவானதுதான் என்பதை நாம் சில செய்திகள் சார்ந்து நாம் அறிந்து கொண்டோம். அதே போல இந்த உலகத்தில் நாம் 6 நாட்கள் உழைக்கிறோம். சனிக்கிழமை வரைக்கும் உழைப்பு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறை எடுத்து அன்னைக்கு ஃபேமிலியோடு சேர்ந்து சிக்கனோ மட்டனோ ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு, பிரியாணியோ நெய்ச்சோரோ ஆக்கி சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதான் அடுத்த 6 நாட்களுக்கு நாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக உழைப்பு செய்ய முடியும் குடும்பத்திற்காக. இது நம்ம செய்கிறோம். நரகத்தில் அங்கே கிடந்து கொண்டு வெந்து கொண்டு கிடப்பவர்கள் நரகத்தினுடைய காவலாளிகளை அழைத்து கேட்பார்கள், எங்களால் தாங்க முடியல, மிக கொடூரமாக இருக்கிறது. وقال الذين في النار لخزنة جهنم ادعوا ربكم يخفف عنا يوم من عذاب. என்ன சொல்வார்கள்? அந்த மலக்குமார்கள் அழைச்சு சொல்லுவாங்க, எங்களுக்காக வேண்டி நீங்க உங்களுடைய இறைவன்கிட்ட துஆ செய்வீர்கள் என்றால், பிரார்த்தனை செய்வீர்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு நாள் அல்லாஹ் எங்களுக்கு லீவு தருவான், எங்களுக்காண்டி கேளுங்களேன் என்று கேட்பார்கள். ஒரு நாள் தாங்க முடியவில்லை எங்களால், மிக கொடூரமாக இருக்கிறது. நீங்கள் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு ஒரே ஒரு நாள் அல்லாஹ் எங்களுக்கு விடுமுறை தருவான், பிளீஸ் எங்களுக்காண்டி கேளுங்களேன், கேட்க மாட்டீங்களா என்று கதறுவார்கள். அகாலு அவலம் தக்கு தாத்திக்கும் ருசுலுக்கும். நம் மலக்குமார்கள் திரும்ப கேட்பாங்க, உங்களிடத்திலே உங்களுடைய தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வரவில்லையா? குர்ஆன் வந்துச்சா, ஹதீஸ் வந்துச்சா என்று கேட்பார்கள். இனி தூதர்கள் வரப்போவதில்லை. அந்த தூதர் விட்டு சென்ற பணியை யாரெல்லாம் என்னென்ன செய்திகளை குர்ஆன் வசனங்களை கேட்கிறாரோ தானும் பின்பற்ற வேண்டும், அதை பிறருக்கு எடுத்து வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அப்படித்தான் அந்த குர்ஆன் ஹதீஸ் வந்து சேர். ஒரு பிட் நோட்டீஸ்ல அடிச்சு கொண்டு போய் கொடுத்தா அதை கிழிச்சு தூர போட்டு போறது, ஒரு மெகாபோனை தூக்கிட்டு போய் தெருல வச்சுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ஆரம்பிச்சா சில இடங்கள்ல வந்துட்டான் லேகியம் விற்கிறதுக்கு அப்படின்னு பேசுறது. இது மாதிரி தெருமுனை பிரச்சாரமாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், தனிநபர் சந்திப்பாக இருக்கட்டும், சுபுகில அல்லது இதர நேரங்களில் வாசிக்கப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸாக இருக்கட்டும், எந்த வகையிலான ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, ட்விட்டர்ல, எல்லா தளங்களிலும் எந்த வடிவத்திலாவது எல்லா மனிதர்களிடத்திலும் வந்து சேர வேண்டிய சத்தியம் வந்து சேர்கிறது. அது மாதிரி மலக்குமார்கள் கேட்பாங்க, சத்தியம் வந்ததா? வந்துச்சா உங்களுக்கு? வந்தது.
நாங்கள் அதை புறக்கணித்தோம், புறந்தள்ளினோம், அதை புறக்கணித்தோம். அப்படி என்று சொன்னால் நீங்களே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இறை மறுப்பாளர்களுடைய பிரார்த்தனை வீணானதாகவே முடிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இந்த உலகத்தில் வாழ்ற காலத்துல நம்மை நாமே நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் மண்டியிட்டு கண்ணீர் விட்டு கதறி தேட வேண்டிய பாவ மன்னிப்பு, அந்த கொடூர வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான, காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய காலத்தை எல்லாம் பாழாக்கி படிப்பினைகளை மறந்து முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு விட்டு காலத்தை வீணடித்தவர்கள் எல்லாம் மறுமையில் போய் இப்படி கதறுவாங்கன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இத்தகைய கொடூர நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை மன்னித்து நல்லமல்களை சரிவர செயல்பட வைத்து நல்ல விசுவாசிகளாக வாழ்ந்து மரணித்து மரணம் இல்லா இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அந்த சுபனபதியில் மகிழ்ச்சியோடு கண்டு கழித்து உண்டு மகிழ்ந்து உறங்கி மகிழ்வோடு வாழ்கிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்துள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவாகும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.